இந்தியா கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த மாக்காப்பானதோட வணக்கங்கள். மாக்காப்பான்னு யாருக்கு பேர் வச்சா அப்படின்றது தான் வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. ரேடியோவில் எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு புனைப்பேர் ஒன்று வச்சுப்போம், நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலுகிலுப்பு ஏற்படுத்துறதுக்காக. ஸோ அப்படி எனக்கு வந்து ரேடியோ மிர்ச்சியில் வந்து நாங்கள் வச்ச ஒரு பேர் தான். சரி, நிறைய பேர் யோசிச்சு பார்த்தோம். அதில் வந்து மாக்காப்பா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அந்த எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. அதில் வந்து பார்த்தோன்னா பெருசாக எந்த ஃபீலிங்கும் கிடையாது. ஒரு 3 அழகான தமிழ் வார்த்தைகள் மா கா பா. ஸோ அது வந்து ஏதோ நல்ல ஒரு ரைமிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கனால அதை மாக்காப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேடியோ மிர்ச்சியில் இந்த பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இந்த பேரை வச்சு தான் நான் வந்து ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டிலேயே இப்போலாம் வந்து பார்த்தோன்னா என்ன ஆனந்துன்னு வாடா போடான்னு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ வந்து பார்த்தோன்னா அதோட ரொம்ப டீசெண்டாக இப்போ மாக்காப்பா மாக்காப்ஸ் அப்படின்னு ரொம்ப செல்லமாக வீட்லேயும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவராயன் வல்லவராயன் இந்த கதையை வந்து என்கிட்ட ராஜ்மோகன் சார் சொன்னார். அண்ட் தென் எனக்கு வந்து கதையெல்லாம் நான் பாதி கதை கேட்டிருக்கும் போது அவர்கிட்ட கேட்டேன், யார் மியூசிக் டைரக்டர் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாரு. சார் நீங்கள் வந்து எதுவுமே என்கிட்ட கதையெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் சார், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம் சார் அப்படின்ட்டேன். ஸோ எனக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ஃப்ரம் த ரேடியோ டேஸ் என்னோட முதல் பாடலும் அந்த ஷோவோட கடைசி பாடலும் வந்து யுவன் சங்கர் ராஜா சாரோட சாங் போட்டு தான் பண்ணுவேன். ஸோ நம்ம அவர் மியூசிக் வாசிக்கிற ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்றது எனக்கு பயங்கர ஹாப்பியான விஷயம். அண்ட் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒருவேளை நான் நல்லா நடிச்சிருந்தேன் வானவராயன் வல்லவராயன்லாம், ஃபுல் கிரெடிட் கோஸ் டு கிருஷ்ணா. ஏன்னா எல்லா டிப்ஸுமே சரி, இப்படி நடிக்கணும், இப்படி வந்து இப்போ கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது தான். ஸோ நாங்கள் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கராக இருக்கும்போது நாங்கள் மைக்கு பிடிச்சி எங்கே வேணால் பார்த்துட்டு பேசுவோம். அவங்க கேமராமேன்ஸ் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு கேமரா தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபேவராக, ஏன்னா அதை நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஃபேவராக நிறைய நாள் டைலாக் பேசும்போது திரும்பிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து அவர் என்கிட்ட சொல்லி காமிப்பார், இதெல்லாம் நீ வந்து பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கிருஷ்ணா அண்ணா வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைடாக இருந்தார், மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தார். தேங்க்ஸ்ண்ணா ஸோ மச். சந்தனம் சார் வந்து அவர் நாங்கள் லொல்லு சபாவில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரேடியோ ஜாக்கியாக இருக்கும்போது அவரோட ஆஃபீஸில் போய் அவர் இன்டர்வியூ எடுத்துருக்கேன். அவர் என்னுடைய ஷோக்கெலாம் வந்து அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவரை வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வானவராயன் வல்லவராயனில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தது. ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கம்போஸ்டாக இருப்பார். அவர் அடுத்த ஷாட்டுக்கு என்ன போகணும், அதுக்கான ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணுறது, நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப கம்போஸ்டாக ரொம்ப சீரியஸான ஒரு ஆளாகவே இருப்பார் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஒரு காமெடியனாக இருந்துட்டு கதாநாயகனாக மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியான விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், கொஞ்சம் முறப்பாக வச்சுக்கணும், வெறப்பாக வச்சுக்கணும், ரொமான்ஸ்லாம் கொஞ்சம் மூஞ்சில் வரணும், இது போன்ற கொஞ்சம் மிகப்பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த டான்ஸ் ஆடுறது இருக்குதே, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டஃப்பான விஷயம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தமிழ் ஹீரோஸு எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய சல்யூட் வச்சுக்கிறேன். எப்படி தான் டான்ஸ் ஆடுறாங்களோ, ஐயோ ரொம்ப கஷ்டமாகுதுங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாகாப்பா கிடச்சது வந்து பார்த்தோன்னா நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. முழுக்க நிறைய கிராஃபிக்ஸு அண்டு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு இந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க, எதையுமே வெளில சொல்லிக்காமல் உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே புழிங்கக்கூடிய ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தோன்னா சென்ட்ராயன் நடிச்சிருக்காரு, நிக்கிலான்னு சொல்லிட்டு ஹீரோயின். இவங்க 3 பேருக்கு சுற்றி தான் இந்த கதையே நடக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் தங்கியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பேருக்குள்ளார என்ன நடக்குது அண்ட் இதில் ஏன் இவ்வளோ கிராஃபிக்ஸுன்னு சொல்கிறாங்களே, 3 பேர் தான் இருக்கிறாங்க, என்ன ஏது இது போன்ற விஷயங்கள்லாம். ஸோ எஸ்பி மோகன் அவர்கள் ஏற்கனவே நாளை இயக்குனரில் கிட்டத்தட்ட ஒரு 8 குறும்படங்கள் பண்ணியிருக்காரு. அண்டு குறிப்பாக இந்த கலர்ஸ் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் தான் இப்போ பஞ்சு மிட்டாயின்னு மாறி இருக்குது. சங்கர் சார் இதை பார்த்துட்டு நிறையவே பாராட்டியிருக்காரு அந்த எபிசோட்லேயே. ஸோ இந்த இந்த குறுங்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபில்மாக வந்து எஸ்பி மோகன் சார் வந்து மாற்றிருக்காரு. அண்ட் இதுக்கு வந்து இமான் சார் வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ எனக்குமே இப்போ இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கனால எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்போ போட்டு காமிப்பாங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி.
டெலிவிஷன்லேருந்து ஒருத்தவங்க சினிமாவுக்கு வராங்க, அதுவும் குறிப்பாக ஆங்கரிங்லேருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு ஈஸியாக வந்து சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு அவங்க முகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி தான். இதுவே ஸ்ட்ரெயிட்டாக சினிமா உள்ளார வரவங்களுக்கு வந்து அவங்க ஒரு 2-3 படங்களுக்கு அப்புறம் தான் இவர் இந்த படம் நடிச்சிருக்காரு, இந்த படம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த பாட்டில் டான்ஸ் ஆடுவார் அப்படின்றது இருக்கும். ஸோ தினமுமே அந்த டெலிவிஷனில் பார்க்குறவங்கள அவங்களுடைய ஒரு ஆடோ இல்லை வந்து ஒரு போஸ்டரோ வந்து வரும்போது இந்த மூஞ்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ப்பா அப்படின்றது. ஸோ ஒரு விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு முகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு கெஸ்ஸிங். டெலிவிஷனில் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு என்டர்டெய்னர் ஆஃப் த சேனல் அப்படின்னு ஒரு விருதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்னை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வந்து சிவாவும் வந்து பெஸ்ட் என்டர்டெயின் விஜய் அவார்ட்ஸில் வாங்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வாங்குவேனா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ நம்மளை பார்த்து யாராவது என்டர்டெயின் ஆகி அவங்க ஏதாவது ஓட்டு போட்டு இந்த மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்தால் உண்டு. ஸோ இந்த கெட்டப்பு இப்போ ஏன் வந்து இவ்வளோ தாடி வளர்த்துச்சு, ஏதாவது காதல் தோல்வியா அப்படின்னா, இது வந்து அட்டி படத்துக்காக என்னோட இயக்குனர் வந்து கொஞ்சம் தாடி நிறைய வச்சுக்கோங்க, இதில் வந்து வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கேரக்டரு, அண்டு சைடு பிஸ்னஸாக வந்து பார்த்தோன்னா ஏரியாவில் ஏதாவது டெத் ஆகிடுச்சுன்னா போயிட்டு மரணகானா பாடுறக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த அட்டி படத்தில் வந்து சுந்தர்சி பாபு சார் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அதில் ஒரு 2-3 கானா சாங் வருது. ஸோ அதுக்கெலாம் டான்ஸ்லாம் ஆடி இந்த கொடுமையான விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அது நீங்கள் தேட்டரில் இல்லை வீட்டில் நீங்கள் பார்க்கும்போது அந்த சந்தோஷமான விஷயத்தை அனுபவிக்க ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அண்ட் நான் ஃபாலோ பண்ணால் இவர் மாதிரி ஃபாலோ பண்ண இவர் மாதிரி லைட்டாக இமிடியேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து தனுஷ் சார் தான். அவரோட முதல் படத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அவரோட விஐபி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் பார்த்து விசில் அடித்து கத்தக்கூடிய ஒரு ஆள் நான். நம்ம என்றைக்காக ஒரு நாள் நடித்தோன்னா இவரை மாதிரி ஒரு ஆக்டராக வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் அவருடைய படங்கள்லாம் பார்த்து லைட்டாக காப்பி அடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஒன்றும் காமெடினா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்கும். இப்போ ஒரு ஹீரோவாக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும், இது சார் இது நீங்கள் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, இது வந்து இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு காமெடினா போயிட்டுனா நம்ம ஃபைட் பண்ணலாம், திடீர்னு டான்ஸ் ஆடலாம், நம்மளுக்கு ஒரு ஹீரோ இருந்துச்சுன்னா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணலாம், ஸோ உள்ளே வந்து காமெடி பண்ணலாம், கலாட்டா பண்ணலாம், கதைக்கு சம்மந்தமே இல்லாத என்ன விஷயம் வேணால் பண்ணலாம். ஸோ ஆஸ் அ காமெடினா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ அது கூடி சீக்கிரம் வந்துச்சுன்னா நம்ம பண்ண வேண்டியதுதான். நான் எந்த டைரக்டர் இயக்கத்தில் நடிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு என்னை வச்சு அவங்க இயக்கிறதுக்கு ஆசைப்பட்டாலே அது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் குறிப்பாக அந்த பேய் படம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கூடலாம் வந்து தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசை. எனக்கு பேய் பற்றி பயம்லாம் கிடையாது. பட் ஆனால் என் கூட இருக்கிறவங்க எல்லாமே, என் வீட்டில் இருக்கிற எல்லாமே பேய் பயம். லைட்டாக கரண்ட் ஆஃப் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா பேய்னு அப்படின்னு கத்துவாங்க. அது என்னை பார்த்தா கத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் பேய் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேட்டஸ்ட்டாக யாமிருக்க பயம் என்ன பார்த்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் முனி பார்ட் 2. ஸோ இது மாதிரி இந்த காமெடியான பேய் படங்கள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து நானே பேயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நடிச்சிட வேண்டியது தான். சினிமா இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அண்ணா, அதுக்கப்புறம் வந்து டிடி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத இல்லை என்னை வந்து சப்போர்ட் பண்ண, இல்லை இந்த பையன் வந்து நல்லா நடிப்பான், இவனை நீங்கள் இந்த ரோலில் போடுங்க அப்படின்னு சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன். வானவராயன் வல்லவராயன் இப்போ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய், அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டி. ஸோ அட்டி வந்து சுந்தர்சி பாபு சார் மியூசிக் பண்ணுறாரு. அண்டு விஜயபாஸ்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படம் இது, அவர் வந்து இதை இயக்குறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. போகிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ஓட்டத்தில் எப்படி ஓடிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அண்ட் தொடர்ந்து எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணணும். அதுக்கான ஒத்துழைப்பு வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.